முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எலும்போடு வாங்குறதுனால வாங்கலாம், இல்லை எலும்பு இல்லாத வாங்கிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். குக்கரில் வேக வைக்கும் போது நம்ம எலும்பை தனியாக எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் இந்த சிக்கன் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகம் தேவையில்லை, சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டாலே போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, சிக்கன் வந்து நல்லா வெந்து மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா கழுண்டு இருக்குது பாருங்கள். இதை போல தான் இருக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு பீஸாக நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அப்படியே இப்படி பிச்சு போட்டுருங்க. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஒரு 4 விசில் விட்டாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இதே போல் எல்லா சிக்கனும் நல்லா பிச்சு போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 5 பல்லு பூண்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டோட இந்த கலர் மாறுற வரலாம் இப்படி கலந்து விடுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 4 சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது, நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் சிக்கன் வேக வைக்கும் போதே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சு வேக வைங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் வேக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுடுங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக, அவ்வளோதான், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சிக்கன் தண்ணி சேர்த்து தண்ணி இழுத்துக்குச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குமா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இப்படி எல்லா சிக்கன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. நான் வந்து இது கூடவே 2 முட்டை சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். முட்டை வந்து கொஞ்ச நேரம் மேலே வேகிற வரலாம், 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரலாம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டை வந்து இப்படி திருப்பி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நிறைய முட்டை வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 முட்டை 5 முட்டை கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெப்பர் லைட்டாக சேர்த்தா போதும். கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி. இன்றைக்கி முட்டை சிக்கனை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 ஸ்டார் பூ, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, இதை சேர்த்துடலாம். ஸ்பைசஸ் சேர்த்து லைட்டாக சூடானா போதும். கூடவே நான் வந்து ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து பொடியை சீவல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதை மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பொடியை வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க.
இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ரொம்ப பெரிய பீஸாக போடாதீங்க, இந்த அளவுக்கு மீடியமான பீஸாக போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துருங்கம்மா. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து நல்லா சிக்கனில் இறங்கணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம சிக்கன் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். சிக்கன் பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இதிலே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன்ன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்கம்மா. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டுருங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரும். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கள், நான் 10 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விடணும். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா தனியாக பீஸ் தனியாக போயிடுச்சு பாருங்கள். சிக்கன்லாம் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. தள்ளிட்டு அந்த கிரேவி மட்டும் அப்படி எடுத்துக்குங்க. பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்குங்க. ஓரளவுக்கு அகலமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்படி உடச்சி நடுவில் சேர்த்துருங்க. இந்த டைமில் வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மேலே அப்படியே சிக்கன்லேயும் சேர்த்துருங்க. ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு, முட்டைக்கு மட்டும். இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. மேலே வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுருக்கேன். பாருங்கள், முட்டை வந்து மேலே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். முட்டை வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நீங்கள் வந்து முட்டை உடச்சி விட்டுடலாம். ரொம்ப பொடியாக வேணுனாலும் ஆக்கலாம், இல்லை கொஞ்சம் குண்டு குண்டாக வேணும்னாலும் குண்டு குண்டாக ஆக்கலாம். நான் வந்து ரொம்ப பொடியாக ஆக்க போகிறதில்ல, கொஞ்சம் குண்டு குண்டாக தான் விட போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கனோட இதை கலந்து விட்டுருங்க. இதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இப்படி மேலே சேர்த்துருங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் முட்டை வறுவல் ரெடி. இந்த சிக்கன் முட்டை வறுவல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் ஒரு சிக்கன் பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க. ஏன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் பொடி மாஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன், எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கியிருக்கேன். இதை போல் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து 1 பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 1 பாதியமாக இருக்கணும். 2 சுற்றினாலே போதும், இந்த அளவுக்கு வந்துடும். அதே போல் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வடிகட்டிடணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த டிஷ்ஷுக்கு முடிஞ்ச வரல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க. இதை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்குங்க. தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மசிய வதங்கணும்னு கிடையாது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் இதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க.
மீடியமான தீயில் அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா 4 நிமிஷம் ஆயிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணி வந்திருக்கு பாருங்கள். வெளியே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம வடிகட்டிட்டு தான் அரைச்சோம், இருந்தாலும் தண்ணி நிறைய வந்திருக்கு பாருங்கள். அதே போல் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டியது வராது, ஏன்னா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகம் தேவையில்லை, இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளித்து விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். அடுப்பத்தையே ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. 3 நிமிஷம் ஆயிருக்குமா பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் இப்படி சுற்றி தள்ளி விட்டுருங்க. இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முட்டை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் இதை அப்படியே கலந்து விட்டு நீங்கள் இறக்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அடுப்பு தீ குறைச்சி வச்சுருங்க. 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு அது மேலவே லைட்டாக உப்பு சேர்த்துருங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். உடனே கலந்து விடக்கூடாது, கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்து அதுக்கப்புறம் கிளறி விடலாம். இப்போ கொஞ்ச நேரம் விட்டுருக்கோம். கொஞ்ச நேரம்னா 1 நிமிஷத்துக்கு. இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு முட்டை எந்த சைஸில் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சிக்கன் எடுத்தால் நீங்கள் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே பொடியை நறுக்குனா கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான அதே போல் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பொடி மாஸ் ரெடி.